கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு என்னத்தை செஞ்சுட்டார் அவரு. நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க. ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கிட்னியை கொடுத்துருக்கீங்களே, ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டே இருக்குது, பிறந்த நாள்லேருந்து துடிச்சிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு ஹார்ட்டு தூங்குச்சுன்னா என்ன ஆகுறது? துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா என்னாச்சு? RIP தான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டிங்கன்னா சர்ச்சுக்கு வராமல் இருக்க முடியாது நம்மால். கர்த்தர் நமக்கு செய்ததை நினைத்து பார்த்து கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி தந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. சந்தோஷமாக நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து துக்கத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ததை நினச்சி பாருங்க. நல்ல பார்வை தந்தீர் ஐயா, நல்ல குடும்பம் தந்தீர் ஐயா, இப்போ இதெல்லாம் தந்தாரு, நன்றி சொல்லணும், சந்தோஷப்படணும். இதில் நீங்கள் கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்படி பிரியமாக இருந்தால் தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் வரும். உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல விசாலமான ஒரு இடத்தை கொடுப்பார், விசாலமாக கொடுப்பாரு. அதில் நீங்கள் செழிப்பாக வாழ்கிறதுக்கு கிருபை செய்வார். எவ்வளோ ஆசீர்வாதம். அல்லேலூயா.